வாழ்க்கையில யாருக்கிட்டமே சொல்லக்கூடாத ஒரு 3 விஷயங்கள். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இருந்தாலும் இதை நிறைய பேர் அதை சொல்லிட்டு சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை சின்ன ஒரு பதிவா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணீங்கன்னா எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்ன அப்படின்னா, உங்களோட பர்சனல் விஷயங்களை என்னைக்குமே யாருக்கிட்டமே ஷேர் பண்ணாதீங்க. இப்போ உங்ககிட்ட க்ளோஸா இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, இல்ல பக்கத்து வீட்டுக்காரா இருந்தாலும் சரி, வேற யாராவது கொலீகா இருந்தாலும் சரி, எந்த ஒரு சூழ்நிலையிலும் பர்சனல் விஷயத்த ஷேர் பண்ணாதீங்க. ஏன்னா அவங்களுக்கு இன்னைக்கு இருக்கிற மாதிரி சூழ்நிலை எப்பவுமே நமக்கு அப்படி இருக்காது. நாளைக்கே நமக்கு அவங்க எகென்ஸ்டா இருக்கலாம். ஸோ அப்போ அந்த பர்சனல் விஷயத்த யூஸ் பண்ணி நம்ம ஒரு டாமினேட் பண்ணலாம். ஸோ இதை அவாய்ட் பண்ணுங்க. அப்புறம் இந்த உதவியை சொல்லி காட்டுறவங்கள மேக்சிமம் அவாய்ட் பண்ணிருங்க. அதாவது ஒரு உதவியை செஞ்சுட்டு அதை சொல்லி காட்டிட்டு நான் உன் பிரச்சனையில இருந்து கீழே நான் உனக்கு பண்ணினேன், ஸோ நீ நினைச்சு பார்க்கல அப்படின்னு சொல்லி நம்ம அவங்களுக்கு அடிமையாவே இருக்கணும்லாம் நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஸோ அதை அந்த உதவியை செஞ்சுட்டு சொல்லி காட்டுறதுக்கு அந்த உதவி செய்யாமே இருந்திருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிரச்சனையிலிருந்து வெளியில கொண்டு வர மாதிரி கொண்டு வந்துட்டு இப்போ மறுபடியும் மிகப்பெரிய பிரச்சனைக்குள்ள தள்ளுற மாதிரி ஆட்களும் நிறைய இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்களை மேக்சிமம் அவாய்ட் பண்ணிடுங்க. அப்புறம் உங்களோட ஒரு கெப்பாசிட்டியோ உங்களோட ஒரு பர்சனல் விஷயங்கள்ல தலையிட்டு உங்களோட ஒரு பேரை கெடுக்கிற மாதிரி ஒரு நண்பர்களோ இல்ல வேற யாராவது பழக்க வழக்கங்கள் தான் அவங்கள மேக்சிமம் அவாய்ட் பண்ணிருங்க. அதனால யாரு எப்போ எப்படி வேணாலும் மாறக்கூடிய சூழ்நிலை இருக்கிற இந்த உலகத்துல நம்ம ரொம்பவே கேர்ஃபுல்லா இருந்து உங்களோட போக்கஸ் என்னவோ உங்களோட கோல் என்னவோ அதை நோக்கி மட்டும் போடுங்க. தேவையில்லாத இந்த மாதிரி மனிதர்களை அவாய்ட் பண்ணுங்க.